சிக்கன் பிரியாணி 1 கிலோ, சில்லி சிக்கன் 1, பெப்பர் சிக்கன் 1, 2 பரோட்டா, இது எல்லாம் சேர்ந்து 300 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு சாமானிய மனுஷனோட பட்ஜெட் பிரியாணி. ஆமாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. இது எங்கேருந்து அப்படின்னா ஏஎஃப்ஜே பிரியாணி ஸ்பாட் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். வடவள்ளியை கலக்கும் பாய் பிரியாணி அப்படிங்கிற டைட்டிலில் போட்டு கிட்டத்தட்ட 2 lakh வியூஸ் போயிருக்கு. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சதாங்க. ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ரைஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸில் யார் வேணால் போய் வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரி பிரியாணி. அவங்க இப்போ ஒரு காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த காம்போ வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி டேஸ்ட் இப்போ இருக்கா அது அப்படின்னு. பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்தது. அது பிரியாணி ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க அந்த காம்போ நம்ம ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஏஎஃப்ஜி பிரியாணி ஸ்பாட்டில் அந்த 300 ரூபா சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் இந்த ரியல் குவான்டிட்டி. சீரியஸ்லி இதை பிரித்து கொட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் 5 பீஸ் இருக்குது. பிரியாணி அளவு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா வளைச்சி கட்டி அடிக்கிறவங்க அவங்களே வந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு ஆஃபர்னு தான் நான் நினைக்கிறேன். இது கூட வந்து இந்த பாருங்கள், சில்லி கொடுத்துட்றாங்க, ஒரு போர்ஷன் சில்லி சிக்கன், அப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவியோட, அப்புறம் 2 பரோட்டா, 2 பரோட்டாவுக்கு 2 வகையான சால்னா கொடுத்துட்றாங்க, அப்புறம் வெங்காய பச்சடியும் கொடுத்துட்றாங்க. இது வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். இது கூட ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், ஒரு பாட்டில் சாஃப்ட் ட்ரிங்க் வந்து இந்த காம்போவில் வர்றது நான் தனியாக வாங்கலை. ஃபஸ்ட்டு பிரியாணியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இப்போ சமீப காலத்தில் வீட்டில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சில பிரியாணி தான் ஓப்பன் பண்ணி அப்படி நம்ம இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இந்த ரூமே மணக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குன்னு நம்புவோம். இது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். பிரியாணி நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸோடு நம்ம வியூவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஊட்டி விடணும். அதுதான் வந்து முதல் வாய் உங்களுக்கு. இந்தாங்க, சாப்பிடுங்க. ஆக்சுவலாக இந்த பிரியாணியோட நம்ம முதல்ல எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வடவள்ளியை கலக்கும் பாய் பிரியாணி அப்படின்னு டைட்டில் வச்சேன். வடவள்ளி மட்டும் இல்லை, உண்மையிலே நம்ம கோயம்புத்தூர்லேயே நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாய் பிரியாணி. அப்படி சீரக சம்பா அரிசியோட இந்த கன்சிஸ்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி இருக்கணும் பிரியாணி அப்படின்னா சொல்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஸ்டிக்கியாக, அதே சமயத்தில் நல்லா புலன்னு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்ல பயங்கரமான ஒரு வாசனை, நல்ல ஒரு அரோமா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நம்ம பாய் கல்யாணத்துலலாம் போய் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலே நல்ல வாசனையோட இந்த மாதிரி பிரியாணிலாம் பேசாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணணும். சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பீஸ் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக வந்துருக்கு. பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எப்படி அழகாக அப்படி பிஞ்சு வருது பாருங்க. பிரியாணி வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்க. அப்படின்னா தேவையான மசாலாலாம் கரெக்டாக போட்டு செஞ்சுட்டாங்கனால அதில் போட்டிருக்கிற மீட்டும் சொல்லவே வேண்டாம். அந்த வாசனையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து உண்மையிலே அதே மாதிரி இருக்கும். இந்த காம்போ கூடயே வந்து சில்லி சிக்கன் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கிராம் இருக்கும் சில்லி. சில்லி சிக்கன் சூப்பர் வாசனையாக இருக்குது. இந்த சில்லி மசாலா ரொம்ப நல்லா இருக்குது. சில்லி சிக்கன் எலும்போடு இருக்கிறது தான் இந்த ரேட்டுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஆனால் பிரமாதமாக இருக்குது. சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஒரு சில்லி வாசனையோட நல்ல ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எண்ணெயிலே வறுத்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த எலும்போடு இருக்கிற சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி பீசஸ் எல்லாம். இது வந்து இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி, இதுவும் அந்த காம்போவில் வர்றது தான்.
பெப்பர் சிக்கனில் லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. பட் வந்து அது கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி நல்லா சுருக்குன்னு இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா அப்படி இந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை மசாலாவோட வாசனை அப்படி கம்முன்னு நிற்கிது. அப்படி கிரேவி எடுத்து அப்படி இந்த பிரியாணி ரைஸில் வச்சு சாப்பிடுவோம். பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா இஞ்சி லைட்டாக சின்ன சின்ன பிட்டை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட வெங்காய பச்சடி, இந்த பாய் ஸ்டைல் பிரியாணி பர்டிகுலராக இந்த மாதிரி வெங்காய பச்சடி கூட சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட். இந்த சிக்கன் பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல மீட்டி பீசஸ். சும்மா அந்த எலும்போடு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரிலாம் பீஸெலாம் போடாமல் நல்ல மீட்டி பீசஸாக இருக்குது. ஸோ அது உண்மையிலே பாராட்டணும். அதனால் 5 பீஸ்னால் 5 பீஸு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சிக்கன். பாருங்கள், இந்த பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த எலும்போடு இருக்கு இல்லையா. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்ல எலும்பு வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்ல ஒரு பிரியாணி வாசனையோட சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருந்துன்னா பாருங்கள், இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த நுனியை வந்து அப்படி கழிச்சு சாப்பிடலாம் பிஸ்கட் மாதிரி. சரி, அடுத்தது நம்ம அந்த அவங்க கொடுத்த பரோட்டா, 2 பரோட்டா கொடுத்துருக்காங்க இந்த காம்போ கூட. இந்த பரோட்டா வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பரோட்டா வந்து சின்ன சின்ன பீஸாக பிச்சுக்கலாம். ஸோ பரோட்டா பரவாயில்ல, ஒரு டீசென்ட் சைஸு, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ இந்த பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 காம்போ கொடுத்துருக்காங்க. 2 கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அந்த பெப்பர் சிக்கனோட கிரேவின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சால்னா டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சால்னாவை பரோட்டாவில் போட்டு நல்லபடி புரட்டிப்போம். புரட்டிட்டு இது மேலே அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கணும். அதை போட்டு புரட்டிட்டா அதுதான் பெர்ஃபெக்ட் பரோட்டா காம்போ. ரீசனபிளி சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ரீசனபிளி சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த பெப்பர் சிக்கன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படி இந்த பரோட்டாவோட சேர்த்தி அப்படி இதில் வந்து அந்த வெங்காய பச்சடியும் கொஞ்சம் எடுத்து சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா பரோட்டா வெங்காயத்தோட? இப்படி சாப்பிட்டு பரோட்டா சால்னா ஊற்றி இப்போ வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றது எனக்கு இப்போ பழக்கமாக மாறிடுச்சு. முதல்ல நான் இப்படி சாப்பிட மாட்டேன். ஸோ கைஸ், பேசிக்கலி 300 ருபீஸ்க்கு வந்து இந்த பிரியாணி நல்லாவே இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். 300 ரூபாய்க்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. பட் எனி கிவன் டே எனக்கு சின்ன ஒரு கம்மி ரேட்டில் நல்ல ஒரு ருசியான பிரியாணி சாப்பிட்ணுன்னா நானே இங்கே வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. சின்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அந்த பெப்பர் சிக்கனில் இஞ்சியில் முழுசாக போட்டிருந்தார். அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ்ன்னு நினச்சிட்டு நானே கடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக வாயோட டேஸ்ட்டே மாறி போச்சு. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணலாம், அதை அரைச்சி போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். பரோட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் தடிமனாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோட ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விரும்புறதில்ல. இப்போ நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த காம்போவில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். இவங்க சாஃப்ட் ட்ரிங்க்குக்கு பதிலாக பாயில்டு எக்கு, 2 பாயில்டு எக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ சாஃப்ட் ட்ரிங்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாயில்டு எக்கு பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரியாணியில் நான் சாப்பிட்றப்ப ஆக்சுவலாக முட்டை கேட்டுச்சு, என் நாக்கு கேட்டுச்சு, சார் ஒரு முட்டை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ இந்த ஃபீட்பேக்கை அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் 300 ரூபாய்க்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நல்லா நீட்டாக இருந்தது பிரியாணி. இந்த ஃபீட்பேக் மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ரெடி பண்ணாங்க அப்படின்னா இனி கலக்கலாம். ஸோ இந்த ஏஎஃப்ஜே பிரியாணி ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வடவள்ளியில் அந்த பழைய ஆனந்தாஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது தெரியுமா, அதாவது இந்த டோனட்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம அந்த ஏற்கனவே இந்த கடையில் ஒரு வீடியோ நம்ம அங்கே ஷாப்லேயே போய் எடுத்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். போய் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இன்னும் 2-3 காம்போஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. 480 ருபீஸ்க்கு வந்து 3 கிலோ பிரியாணி வாங்கினா ஒரு சில்லி சிக்கன் ஃப்ரீ. அந்த மாதிரி பயங்கர அட்ராக்டிவ் காம்போஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு சாமானிய மனுஷனும் தைரியமாக போய் சாப்பிடக்கூடிய ஒரு வீடியோ இது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் மனோஜ்குமார். பை.